தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும். ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். தரிசனம் ஆலய தரிசனம். பார்ப்பவன் இறைவன், வெற்றிக்கு வழி சொல்லும் தலைவன். சோதித்து பார்ப்பவன் இறைவன், வெற்றிக்கு வழி சொல்லும் தலைவன். ஞானத்தின் புகலிடம் இறைவன், ஞானத்தின் புகலிடம் இறைவன். நன்மைகள் அளித்திடும் தூயவன். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும். ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். காற்றினை தந்தவன், நல்ல உள்ளத்தை வளர்ப்பவன். சுவாசத்தில் காற்றினை தந்தவன், நல்ல உள்ளத்தை வளர்ப்பவன். கனிகளில் சுவையை சேர்த்தவன், கனிகளில் சுவையை சேர்த்தவன். கலைகளில் வல்லவன் இறைவன். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும். ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும். தரிசனம் ஆலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும். தரிசனம் ஆலய தரிசனம். குரோம்பேட்டை ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தரிசனம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயக பெருமானின் பாதம் பணிந்து தவறாமல் பூக்களால் அர்ச்சிப்பவர்களுக்கு பேச்சு திறமை உண்டாகும், மனம் தூய்மையாகும், திருமகளாம் மகாலட்சுமியின் அருட்பார்வை கிடைக்கும், நல்ல உடல் நலம் இருக்கும் என்பது இதன் பொருளாகும். ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் இதுவரை பல்வேறு ஆலயங்கள் இடம்பெற்றன. இன்றைய ஆலய தரிசனமாக ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி சிறப்பு கண்காட்சி இடம்பெறுகின்றது.
வினை தீர்ப்பவனே. விநாயகர் அங்கிங்கெனாதபடி எங்கும் அமர்ந்து அருள்பவர். ஆலயங்கள் மட்டுமின்றி அரிசி மாவு, மஞ்சள், சந்தனம், சாணி, அச்சு வெல்லம் என எதில் பிடித்து வைத்தாலும் அருள்பவர். தனது வீட்டையே ஆலயமாக்கி 2000க்கும் மேற்பட்ட விநாயகரை அனைவரும் வழிபட செய்தால் எப்படி இருக்கும்? கடந்த 4 ஆண்டுகளாக இப்படி ஒரு விநாயகர் கண்காட்சி நடந்து வருவதை அறிந்து அதனை நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். குரோம்பேட்டை ராதாநகர் கிருஷ்ணமாச்சாரி தெருவில் எண் 18 ஸ்ரீராம் கணேஷ் பிளாட்டின் 2வது மாடி ஓர் ஆலயமாக விநாயகர் கண்காட்சி கூடமாக மாறியிருந்தது. கீழிருந்து 2வது மாடி செல்லும் வழி முழுவதும் விநாயகர் படங்கள் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீ விநாயகரின் பக்தரான ஸ்ரீனிவாசன் ஒரு குழந்தையைப் போல விநாயகரை பார்த்து பார்த்து கவனிக்கின்றார். தினசரி விநாயகர் ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்து அதன் மூலம் விநாயகர் கடாட்சம் பெற்றவர் இவர். இந்த பிள்ளையார் எக்ஸிபிஷனை காண வந்த அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த பிள்ளையார் எக்ஸிபிஷன்ஸ் 4th இயராக நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். இந்த 4th இயர் எக்ஸிபிஷன்ஸுக்கு நிறைய வரவேற்பு இருந்திருக்கு. எங்களுக்கு நிறைய பேர் வெளி பர்சன்ஸ் காண வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கான்செப்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, நார்த்தன் சைடில் நிறையா பிள்ளையாருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பெரிய பெரிய விழாலாம் எடுத்து பண்ணுறாங்க. சதர்ன் சைடில் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்ணோம். இது 4th இயர் எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ 9 days எக்ஸிபிஷன்ஸ், ஃப்ரீ என்ட்ரி. இது எல்லாரும் பார்த்து எல்லா வளனும் நலனும் பிள்ளையார்கிட்டேருந்து அடையணும், பிள்ளையார் எல்லா நலனையும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். விநாயகரே தனது எஜமான் என்று கூறுபவர். கட்டிட தொழிலை ஸ்ரீ விநாயகரின் பெயரால் நடத்தி வருகின்றார். கண்காட்சியை காண்பதற்கு செல்வோமா? உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகரின் 32 வடிவங்கள் மிகவும் சிறப்பிற்குரியது என்பார்கள். இங்கோ சுமார் 2000க்கும் மேற்பட்ட வடிவங்கள் வண்ண படங்களாக கல், பிளாஸ்டிக், மண், பொன், வெள்ளி என்று பல்வேறு உலோகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஒரு வீட்டில் விநாயகர் பல்வேறு அறைகளில் காட்சி தந்தால் எப்படி இருக்கும்? வித்தியாசமான கற்பனையின் வெளிப்பாட்டினை இதோ காண்கின்றீர்கள். கணபதி என்றிட கலங்கும் பல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை,
கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை. யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள். யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனை நினை. நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன். நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன். நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். ஓமெனும் ஒலியதே உருவமாய் வளர்பவன். உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன். காக்கும் கடவுள் கணேசனை நினை. கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை. குளியலறையில், வீட்டு டைனிங் அறையில், பூஜை அறையில், படுக்கை அறையில் என விதவிதமான விநாயகர்கள் மின் வசதியுடன் நகர்வது போல அமைக்கப்பட்டிருந்தது. முன்னும் பின்னுமாக விநாயக பெருமான் அசைந்து அசைந்து வந்த காட்சி ஓர் அற்புத காட்சி. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. ஒரு பூங்காவின் சறுக்கு மரத்தில் விநாயகர் இடம் பெற்றால் எப்படி இருக்கும் என்றொரு கற்பனை காட்சி. பூங்கா முழுவதும் விநாயகரை இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன், பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன். ஆழிப்பை நாகப்பள்ளியானின் மூத்த மருமகன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன்.